பத்ர் போர் இஸ்லாமிய வரலாற்றில் நிகழ்ந்த தியாக நிகழ்ச்சியே பத்ர் போர். இது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 17 நடைபெற்றது. சுமார் 313 சஹாபாக்கள் 1000 பேர் கொண்ட காஃபிர்களின் யுத்தப்படையை களத்தில் எதிர்கொண்டு ஈமானின் பலத்தையும் தியாகத்தாலும் அல்லாஹ்வின் உதவியை பெற்று வெற்றி கொண்ட நிகழ்ச்சியாகும். மதீனாவில் இருந்து 80 மைல் தொலைவில் உள்ள பத்ர் என்னும் இடத்தில் ரமலான் 16 நபி அவர்களும் நபி தோழர்களும் சேர்ந்து காஃபிர்களோடு போரிட்டனர். போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்குறாங்க. இறைவா, உன் தூதரை பொய்யல் என நிரூபிக்கும் ஆணவத்தோடு ஆயுள் பலத்தோடு குறைஷர்கள் வந்துள்ளனர். நீ வாக்களித்திருக்கும் உதவியை எனக்கு தந்துவிடு. இன்று இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டால் பூமியில் உன்னை வணங்குவது யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டாங்க. இந்த பத்ர் போரில் சுமார் 313 முஸ்லிம்களும் 1000 காஃபிர்களும் போரிட்டனர். எதிரிகளின் ஆயுதத்தை பலத்தையும் ஆட்பலத்தையும் பார்க்கின்ற போது முஸ்லிம்கள் பலவீனமானவர்களாக காணப்பட்டனர். முஸ்லிம்கள் 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள், 60 போர் கவசங்கள் மட்டுமே இருந்தன. காஃபிர்களிடம் 100 குதிரைகள், 600 போர் கவசங்கள் இருந்தன. முஸ்லிம்கள் பசித்தவர்களாகவும் தாகித்தவர்களாகவும் இருந்தனர். காஃபிர்கள் ஒவ்வொரு நாளும் சுமார் 10 ஒட்டகங்கள் அறுத்து சாப்பிட்டு ஆடல் பாடலுடன் யுத்த களத்தில் நோக்கி வந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்தில் ஒரு பந்தலை அமைக்கப்பட்டிருந்தது. அதில் அவர்களுடைய அபு பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். யுத்த களத்தில் மலக்குகள் சஹாபாக்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்தனர். வெள்ளை நிற தலப்பாகை அணிந்தவர்களாக மலக்குகள் காணப்பட்டனர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர் ஆயுதங்களுடன் குதிரையில் அமர்ந்திருந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு காண்பித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், 3 முறை கடும் காற்று வீசியது. அப்படியான காற்றை நான் முன் எப்போதும் உணரவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் முறையை இறக்கியதன் அடையாளமே அந்த காற்று என்று கூறினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வலது பக்கமாகவும், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது பக்கமாகவும் நின்று போர் செய்தனர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வலது பக்கமாகவும், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடது பக்கமாகவும் நின்று போர் செய்தனர். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் வரிசையில் நின்று போர் செய்தார்கள். அல்லாஹ் தஆலாவின் உதவி கிட்டதின் காரணமாக முஸ்லிம்கள் பத்ர் காலத்தில் வெற்றி பெற்றனர். இந்த பத்ர் போரில் சுமார் 70 பேர் கொலை செய்யப்பட்டனர். இவ்வாறு இந்த முஸ்லிம்களுக்கு பெரும் வெற்றியாக அமைந்தது. இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பின்வருமாறு கூறுகிறான். பத்ர் போரில் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான். ஆகவே நீங்கள் நன்றி செலுத்தவர்களாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நபியே, முக்மின்களிடம் நீர் கூறினார், உங்கள் ரப்பு வானிலிருந்து இறக்கப்பட்ட 3000 மாணவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்தது உங்களுக்கு போதாதா என்று. ஆம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து பொறுமையுடன் இருந்ததால் பகைவர்கள் உங்கள் மேல் வேகமாக வந்த போதிலும் உங்கள் இறைவன் போல் கூறிக்கொண்ட 1000
5000 மாணவர்களைக் கொண்டு உதவி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பத்ர் போரில் கலந்து கொண்ட நபிமார்கள், சஹாபாக்கள் அனைவர்களுக்கும் நம் நினைவு கூர்ந்தவர்களாக இந்த ரமலான் 17 நாம் துவா செய்த வண்ணமாக இருத்தல் வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.